தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கொடி அறிமுக நிகழ்வுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகமே பரபரத்துக் கொண்டிருக்கிறது கொடி அறிமுக நிகழ்விற்காக. எப்போது அழைப்பு வரும் என தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்க, அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் மும்முரம் காட்டி வருகிறது கட்சி தலைமை. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஆதித்யாராம் சிட்டி பகுதியில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உட்பட 5000 பேரை அழைத்து கொடி அறிமுக விழா நடத்த முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பகுதியில் ஏற்கனவே மறக்குமா நெஞ்சம் என்ற AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சியின் போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் சிரமத்திற்கு ஆளான சம்பவம் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. இந்த காரணத்தை முன்வைத்து காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தலைமை அலுவலகத்திலேயே சுமார் 250 300 பேர் மட்டும் அமரக்கூடிய வகையில் விழா நடத்த போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். சட்ட ஒழுங்கு பிரச்சினை வராது என நிம்மதி பெருமூச்சு விட்ட தவிக கட்சி நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அலுவலக சுற்றுச்சுவர் முழுக்க வெள்ளை நிறம் பூசும் பணியும் அக்கம் பக்கம் முழுவதும் சீர்படுத்தும் பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது கட்சியை சேர்ந்தவர்களும் அலுவலகத்திற்கு வந்து பணிகளை பார்வையிட்டு செல்கின்றனராம். அது மட்டுமின்றி அலுவலகத்தின் 2 நுழைவாயில் உள்ள கதவுகளுக்கு சிவப்பு நிறம் பூசப்பட்ட நிலையில் தற்போது அதனை அகற்றி வேறு வண்ணம் பூச தலைமை உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒத்திகை நிகழ்வின் போது மஞ்சள் நிறத்தில் கொடி ஏற்றப்பட்ட சூழலில் அதுதான் ஒரிஜினல் கொடியா அல்லது ஒத்திகை கொடியா என பலர் குழம்பினர். இப்படி இருக்க வேறு நிறத்தில் கொடி அறிமுகப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. பெரும்பாலும் கொடியில் சிகப்பு நிறம் இடம்பெறும் என்றும் பேசப்படுகிறது. 22ஆம் தேதி காலை 8:30 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவார் என கூறப்படுகிறது. இதில் கூடுதல் குஷி என்னவென்றால், அதே நாளில் விஜயின் ஆஸ்தான பாடலாசிரியர் விவேக் வரிகளில் உருவாக்கியுள்ள கட்சியின் கொள்கை பாடலும் இடம்பெறப் போகிறதாம். ஆளப்போகிறான் தமிழன், சிங்கப்பெண்ணே உள்ளிட்ட பாடல்களை எழுதிய விவேக் கட்சியின் கொள்கையை மையப்படுத்தி பாடல் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் கட்சி கொடியை ஏற்ற கொள்கை பாடல் ஒலிக்க அந்த நொடிக்காகத்தான் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.